அமைதியாக சத்தமில்லாமல் பழம் நழுவி பாலில் விழுந்ததோடு இல்லாமல் பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் மொத்தம் இன்னும் அதிகரிக்கும்னு நீங்கள் நினைக்கலையா? இது இப்போ கொண்டாந்ததன் மூலமாக இதுக்கு ஒரு செக் வச்சுட்டாரு எல்லாத்துக்கும். நீங்கள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, எனக்கு 6% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை வந்து இந்த 5 ஆண்டுகளில் திறம்பட நிர்வகித்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியுடைய கண்டினியூட்டி ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருந்தால்தான் இது வந்து அடுத்த லெவலில் போகும். இல்லை என்ன ஆகும், திரும்பியும் நம்ம பழைய கொரடி கதாவை தொரடி. எடப்பாடி ஜெயிச்சிட்டார், எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் இருக்கார். ஆனால் கட்சி தோற்றுறது கட்சியினுடைய அது தேர்தலில் தானே சார் தெரியும். நம்ம தேர்தலில் ஜெயிக்கலைன்னா தான் கட்சி தோற்றுருமே, அப்புறம் தெருவுக்கு வந்துடும். இன்னைக்கு சட்டசபையில் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் பேசுனதை பார்த்தா எம்ஜிஆருடைய ஆசையோடு ஸ்டாலின் மீண்டும் முதலாக வர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு. எடப்பாடியை தோக்கடிப்பேன், தோக்கடித்து அதிமுகவை மீட்டெடுத்து எம்ஜிஆர் உருவாக்கிய உயிர்ப்படி மீண்டும் அதிமுகவை கட்டமைப்பேன் அப்படின்னு வேணால் ஓபிஎஸ் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லுவாரான்னு தெரியாது நம்மளுக்கு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகரும் அரசியல் விமர்சகருமான திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருகை அப்படின்றது தான் பரவலாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்குது. திமுக கூட்டணியில் தேமுதிக வந்தது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது வந்து தேமுதிக இல்லாமலே திமுக ஒரு வெற்றி கூட்டணி தான் அப்படின்னு பேசப்படுகிற ஒரு சூழலில் தேமுதிக வருகைன்றது ஒரு பாசிட்டிவா இல்லை அது நெகட்டிவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காரு. ஓபிஎஸோட அந்த தர்ம யுத்தம் அப்படின்றது மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி அது ஒரு பின்னடைவில் போய் முடிஞ்சுது. ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிலர் திமுகவுக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அப்போ ஓபிஎஸ் ஒரு தனிமரமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தேர்தல் ஆட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் தேமுதிகவுக்கு ஒரு ப்ளஸ். ஃபஸ்ட் தேமுதிக எடுத்த ஒரு சரியான முடிவு. தேமுதிகவுடைய ஃப்யூச்சர் இன்றைக்கு வந்து வலிமைப்படுத்தப்பட இந்த முடிவு வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. தேமுதிகவுக்கு இது பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வலிமையாக இருந்த திமுக கூட்டணியில் இன்னொரு அடிஷன் தேமுதிக. இதை வந்து சாதனை சரித்திரம் படைச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அமைதியாக சத்தமில்லாமல் பழம் நழுவி பாலில் விழுந்ததோடு இல்லாமல் பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சாதித்து காட்டியிருக்கிறார். இல்லை, சத்தம் இன்னும் அதிகரிக்கும்னு நீங்கள் நினைக்கலையா? யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு? சீட் ஷேரிங் அப்படின்றது ஏற்கனவே விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் வந்து தங்களுக்கான இடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ திமுகவும் வந்து போன முறை நின்றதை விட அதிகமான தொகுதிகள் நிற்கிறோம் அப்படின்னு திமுகவும் விரும்புகிறாங்க. இந்த சூழலில் மக்கள் நீதி மையமும் இருக்கிறாங்க, வேறு சில கட்சிகள் இருக்காங்க, இதில் தேமுதிகவும் வராங்க. அப்போ எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய லெவலில் யாராருக்கெல்லாம் என்னென்ன சீட் கொடுத்துருக்காங்களோ அந்த லெவல்லையே நீங்கள் வச்சுக்கிட்டா கூட 160 சீட்டு குறையாமல் திமுக கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும். 160க்கு குறையாமல் கண்டெஸ்ட் பண்ணி ஆகணும். மிச்சம் இருக்கக்கூடிய 40 + 34, அப்போ கிட்டத்தட்ட 74 சீட்டு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க திமுக. அப்போ அந்த கட்டாயத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய அலையன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற தேவை இருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணுமென்ற உணர்வும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கூட்டணி ஜெயிக்க வேண்டும், இது ஐடியாலஜிக்கல் கூட்டணி, இந்த கூட்டணி ஜெயிக்கணுன்ற எண்ணமும் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும். ஸோ அவர்களும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது. அதை அக்கமடேட் பண்ணக்கூடிய மனப்பான்மை கூட்டணி கட்சி தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. இல்லைன்னா ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இப்போ அடிஷனாக 2 பேரை சேர்த்துருக்க மாட்டார். மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் அடிஷன் தான் அது. அப்போ இந்த 2 பேரையும் அக்கமடேட் பண்ண வேண்டிய அளவுக்கு சேர்க்கும் பொழுது கூட்டணியில் எந்த விதமான
முறுமுறுப்புகளோ மரம் இது எதிர்ப்புகளோ இல்லாத விளக்கு எல்லாரும் வரவேற்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த கூட்டணி இருந்திருக்கு இருக்கு. அப்போ வந்து இதை அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி 22லேருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்குள்ள ஷீட் ஷேரிங் 1 ஆர் 2 சீட்ஸு முன்ன பின்ன ஒத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து முரண்டு பிடித்து கொண்டிருந்த காங்கிரஸுக்கு காங்கிரஸ் செல்வ பெருந்தகையோ காங்கிரஸுடைய மேலிடமோ காங்கிரஸுடைய மற்ற தலைவர்களோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தையும் கொண்டிருக்கவில்லை. காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணியில் தான் இருக்காங்க. செல்வ பெருந்தகை அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. திமுக தலைவர்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றதை முதல்வர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இந்த சூழலில் அதிகமான எண்ணிக்கைகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கிளியர் கட் மெசேஜ் இஸ் கிவன். இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர் ப்ரெஸ் மீட் பண்ணும்போதே வேற டோனில் தான் பேசுகிறார். நாங்கள் வந்து இந்த கூட்டணி எங்களுக்கான உறவுன்றது ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது, தாவேக்காக போகிற வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு அவரே பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாற்றத்தை தான் ஸ்டாலின் விரும்பினாரா? ஆமாம், இது இப்போ கொண்டாந்ததன் மூலமாக இதுக்கு ஒரு செக் வச்சுட்டார் எல்லாத்துக்கும். இப்போ அவர் வந்து நீங்கள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, எனக்கு 6% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 6% ஓட்டு காங்கிரஸ் போனால் கூட 4% ஓட்டு காங்கிரஸ் போனால் கூட 6% வச்சுட்டா கொண்டாந்துட்டார்ல, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார்ல கூட்டணியை. அப்போ அந்த ஒரு மெசேஜ். ஆனால் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, பல ஆட்சிகள் பல சாதனைகள் நடந்திருக்கு. இப்போ மகளிருக்கான உரிமை தொகை கூட முன்கூட்டியே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இருந்தால் கூட ஆனால் கூட்டணி கால்குலேஷன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்களா? இப்போ அது கூட்டணி இல்லாமலேயே ஜெயிக்கலான்றதை ஜெயலலிதா நிரூபிக்கலையா? என்னன்னாங்க, இங்கே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஜெயிக்கணும். ஏற்கனவே வந்து அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஆட்சியில் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை பிஜேபி மோடி அரசு. கவர்னர் மூலமாக எல்லா இடைஞ்சலும் பண்ணுறாங்க. நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் கிரியேட் பண்ண ஃபார்முலா வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, பூர்வ மாநிலங்களுக்கு சாதகமாக இருக்குது, வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு பாதகமாக இருக்குது. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து 50-50ன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கு 50% கான்ட்ரிபியூஷனும், இப்போ என்டிஏ ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு 70-30 ஆகும், 80-20 ஆகும். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமை அதிகமாக கொடுத்து அவங்களுடைய நிதிச்சுமையை குறைக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு 50-50% சொல்லி நிதிச்சுமையை அதிகரித்து கடனில் தள்ளுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை 2022 நிறுத்தி அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைக்குது. அதாவது ஆட்டோமேஷன், அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டெல்லாம் பாதிக்கப்படுது. சர்வீஸ் ஸ்டேட்டு வந்து பெனிஃபிட் அடையுது, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு பாதிக்கப்படுது. இது தாண்டி வந்து என்னது, செஸ் அண்ட் சர்சார்ஜ். மோடி பதவியேற்கும் பொழுது 10% இருந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் இன்றைக்கி 28% மாற்றி அதுவும் டிவிசிபிள் பூலில் பாதிக்கப்படுது. டிவிசிபிள் பூலை 41% வச்சுருக்கோம். நாங்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 35% தான் இருந்துச்சு, நாங்கள் வந்து 40% ஆகிருக்கோம் சொல்லிவிட்டு அதில் -28% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் 4% கிடைக்கக்கூடிய தமிழ்நாடு less than 3%க்கு மாறிடுது. அப்போ இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் ஒரு சிறுபான்மை கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசால் வந்து நிம்மதியாக ஆட்சி ஆள முடியாது. இப்போ பெரும்பான்மை கவர்மெண்ட்டாக மாறணும். பெரும்பான்மை கவர்மெண்ட்டாக மாறணும் அப்படின்னா அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுடைய பலம் கண்டிப்பாக தேவை. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இது வந்து அண்ணா கொடுத்த கோட்பாடு. ஏன் அந்த கோட்பாடு வந்தது அப்படின்னா, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னா இது மொழிவழி மாநிலங்கள், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல்வேறு கட்சிகள் சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அது கூட்டாட்சியாக இருந்தால் தான் அது வந்து இதாக இருக்கும். அது வந்து லார்ஜர் யூனிட், தேசமற்ற லார்ஜர் யூனிட். ஆனால் அதே சின்ன யூனிட்டாக ஸ்டேட்டுன்னு வரும்பொழுது அங்கே வந்து கூட்டாட்சின்னு போகிறப்ப இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு கூட்டாட்சின்னு போகிறப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியாது. அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு அப்படின்னா வந்து
ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து நடக்க வேண்டிய இடத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு அப்படின்னா அங்கே நடத்த முடியாதுன்ற. இன்னொன்னு கொள்கை ரீதியாவே மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னாலுமே கூட, இப்ப நீட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியிலுமே வேற வேற கொள்கை இருக்க வாய்ப்பு இருக்கு. 10% இடஒதுக்கீடுல கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பார்வை இருக்கு, திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு பார்வை இருக்கு. அப்படி அந்த கூட்டணி ஆட்சின்றதுல நெறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது. ம். ஆனால் அந்த கூட்டணி ஆட்சிகளுக்கு ஒவ்வொரு இஷ்யூலையுமே பிரச்சனை இருக்குது. அப்போ கூட்டணி ஆட்சி வந்து அது முன்னுக்கு பின்னு முரணாக இருக்கும் வழியே வண்டி நகரவே நகராது. அப்போ ஏற்கனவே இத்தனை பிரச்சனை, இந்த கவர்னரால் பிரச்சனை, நிதியால் பிரச்சனை, மத்திய அரசினால் பிரச்சனை, மோடியால் பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு போனீங்கன்னா அந்த ஆட்சி வந்து ஒரு நிம்மதியான ஆட்சியாக இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன இருக்குது? ஏன் வந்து மாநிலங்கள் வந்து கரண்ட் பில்லை ஏற்ற வேண்டியது இருக்குது? ஏன் வந்து சொத்து வரியை உயர்த்த வேண்டியது இருக்குது? ஏன் வந்து இதெல்லாம் உயர்த்தி நடத்த வேண்டியது இருக்குது? காரணம், இப்படிப்பட்ட ப்ரெஷர்னால பாரோயிங் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பாரோயிங் பண்ணணும் அப்படின்னம்னா அது வந்து ஒரு லிமிட்டு தான் பண்ண முடியும். எதுக்கு மேலே வாங்க முடியாது, கடன் வாங்க முடியாது. கடன் வாங்கக்கூடிய அளவுக்குள்ள எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி தமிழ்நாடு அந்த அளவுக்குள்ளே வாங்கி டெப்ட் ஜிடிபி ரேஷியோவை 29.02% வச்சுருக்கு. 25ல் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம். அப் டு 29 வரைக்கும் போகலாம். பிகாஸ் ஆஃப்டர் பேண்டமிக் வந்து அந்த தளர்வு இருக்குது. ஜிஎஸ்டிபியில் 3% வரைக்கும் வாங்கலாம். ஸோ இந்த லிமிட்டை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அப்படின்னா டபுள் டிஜிட் growth காமிக்கணும். அந்த டபுள் டிஜிட் growth-ஐ வந்து திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த 5 ஆண்டுகளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வித் ஆல் த டிஃபிகல்ட் கண்டிஷன், வித் ஆல் த கிரைசிஸ் கண்டிஷன், மத்திய அரசனுடைய பாராமுகம், மத்திய அரசுடைய நிதி கொடுக்காம தவிர்த்தது, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசனுடைய கவர்னர் மூலமாக கொடுத்த தொல்லைகள், இத்தனையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. இரட்டை இலக்க வளர்ச்சியை கொண்டாந்துருக்காங்க. இரட்டை இலக்க வளர்ச்சி கொஞ்ச நாள் கொண்டாந்ததுனால தான் இன்றைக்கி பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க முடிஞ்சது. இன்றைக்கி 2000 ரூபா எல்லாருக்கும் தர்றேன்னு சொல்ல முடிஞ்சது. 5000 ரூபா கொடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி வந்து இத்தனை நலத்திட்டங்களும் செய்ய முடிஞ்சது. காரணம் என்ன? இரட்டை இலக்க வளர்ச்சியை கொண்டாந்ததுனால தான். அப்போ வளர்ச்சியை நோக்கி குரோத் என்ஜினை டிரைவ் பண்ணது திரு மு க ஸ்டாலின் அவர்களது அரசாங்கம். அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதை பண்ணதுனால தான் இதை செய்ய முடிஞ்சது அவரால். இதுதான் வந்து மேக்சிமம் லெவல். இதுக்கு மேலே இலவசம் கொடுக்கணும் அப்படின்னம்னா இதுக்கு மேலே பொருளாதார வளர்ச்சியை கூட்டணும். 11.19% 18% கொண்டு போனால் இதுக்கு மேலேயும் இலவசம் கொடுக்கலாம், பாரோ பண்ணலாம். ஆனால் பாரோ பண்ணுறது எதில் இருக்கணும்? பாரோ பண்ணுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போகணும். அப்போ நான் டாக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த இதிலேருந்து வர முடியும். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கையில் சொல்லியிருக்காங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ முதல்வர் அதை சொல்லியிருக்காரு. இத்தனை பாதிப்புகளை வச்சுக்கிட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதை கொண்டாந்துருக்காருன்னா அது அவருடைய ஆட்சியினுடைய சக்ஸஸ் தானே, வெற்றி தானே. அப்போ இந்த வெற்றியை கொண்டாந்த முதல்வர் அவர்கள் வந்து என்ன நினைப்பார்? ஒரு நல்ல கூட்டணி அமையணும், இந்த வெற்றியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லணும். அப்போ தான் அந்த குரோத் என்ஜின் இன்டர்வல் இல்லாமல், டிஸ்கண்டினியூ இல்லாமல் இந்த 11.19% 18%க்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையில் 16-18%க்கு உயர்த்தணும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்போ தான் அந்த 1 ட்ரில்லியன் இலக்கை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. இந்த இடையில ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அதிமுக வந்தாலோ, இல்லை என்டிஏ வந்தாலோ, இல்லை வேறு எந்த கட்சி வந்தாலோ, இல்லை ஒரு தொங்கு சட்டசபை வந்தாலோ இந்த இலக்கை அடைய முடியாமல் போயிடும். அப்போ மேலும் வரிச்சுமை போட வேண்டியது இருக்கும், மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது. அதற்காகத்தான் வந்து இவர் வந்து கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. இந்த ஆட்சி தொடர்வது என்பது அவருடைய திமுக ஆட்சி தொடர்ன்றது ஒவ்வொரு கட்சியும் நினைப்பாங்க. ஆனால் இவர் செட் பண்ணியிருக்க குரோத் என்ஜின், இவர் செட் பண்ணக்கூடிய வளர்ச்சி பாதை, அந்த இரட்டை இலக்க வளர்ச்சி, இந்த 12 லட்சம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டாந்தது. இன்னும் ஒரு 8 லட்சம் கோடி உள்ளே வரணும், 20 லட்சம் கோடி வரணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இந்த 10 ஆண்டுகளில் அந்த 20 லட்சம் கோடி வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு ட்ரைவ் பண்ணுறக்கூடியதாக வரணும். ஆக்சுவலா ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லிட்டாரு, இன்னும் நம்மளோட இலக்கு அடுத்த 10 ஆண்டுகள்ல தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆமாம் சொன்னார். 10 ஆண்டுகள் வேணும். 10 ஆண்டுகள் இருந்தால் தான் செய்ய முடியும்.
ஆனால் அந்த 10 ஆண்டுகளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரா திரு மு க ஸ்டாலின் இந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னா கண்டிப்பாக 100% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி வந்து அவர் திறம்பட பண்ணியிருக்காரு. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி வந்து இந்தியாவை, தமிழ்நாட்டை குரோத் பாத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த 5 ஆண்டுகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்துருக்காரு. இந்த 5 ஆண்டுகளில் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு. பல்வேறு நிறைவேற்ற முடியாத திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. இவங்க சொல்கிறாங்க எத்தனையோ 500 கோரிக்கை கொடுத்தாங்க, அதில் 364 தான் நிறைவேற்றிருக்காங்க, இவ்வளோ நிறைவேற்றலைன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பாதி திட்டங்கள் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக இருக்கலாம், பாதி திட்டங்கள் வந்து நிதிக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் செய்ய முடியாத திட்டங்கள், எண்ண முடியாத திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்காரு. அந்த திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் வெறும் இலவச திட்டங்களாக மட்டும் இல்லை, அது வந்து குரோத் என்ஜினை, வளர்ச்சிக்கான பாதையில் தமிழகத்தை விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு, இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டு வர அளவுக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுற அளவிற்கு இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டை வந்து இந்த 5 ஆண்டுகளில் திறம்பட நிர்வகித்திருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியுடைய கண்டினியூட்டி ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருந்தால்தான் இது வந்து அடுத்த லெவலில் போகும். இல்லை என்ன ஆகும், திரும்பியும் நம்ம பழைய கொரடி கதவை தொரடின்னு திரும்பியும் கீழே போக வேண்டிய சூழல் வரும். இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் சூழ்நிலை? ஓபிஎஸோட அரசியல் அத்தியாயம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட நேற்று பேசியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறார். அதுக்கு காரணம் அவர் தான். ஓபிஎஸ்னுடைய செயல்பாடுகள் தான். ஓபிஎஸ்னுடைய செயல்பாடுகள், ஓபிஎஸ் வந்து தான் எடுத்துக்கொண்ட வேள்வியில் வெற்றி பெறாமல் போனது, சட்ட போராட்டத்தை மட்டுமே நம்பியது, அரசியல் போராட்டத்தை கைவிட்டது, அரசியல் ரீதியாக தன்னை சுற்றி வந்து ஒரு களத்தை அமைக்க தவறியது, இதெல்லாம் தான் அவர் செய்த மிஸ்டேக். இப்போ இந்த மிஸ்டேக்னால இன்னைக்கு தனிமரமாக, தனி தோப்பாக இல்லை, பட் அந்த அந்த டெஸ்ட்ல இபிஎஸ் ஜெயிச்சிட்டார்ல. ஆமாம், கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு. தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டாரு. சசிகலாவோட அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிருச்சு. ஓபிஎஸும் இப்ப கிட்டத்தட்ட திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற சூழ்நிலையில இருக்கிறாரு. ஆமாம், அப்ப எடப்பாடி அங்க ஜெயிச்சிருக்காரு. எடப்பாடி கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு தானே இருக்காரு, ஜெயிச்சிட்டாரு. எடப்பாடி கன்சாலிடேட் பண்ணிட்டாரு, எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. எடப்பாடி செய்தது துரோகமாக இருந்தாலும், எடப்பாடி செய்தது சட்டவிரோதமாக இருந்தாலும், எடப்பாடி செய்தது எம்ஜிஆருடைய உயிலுக்கு மாறாக இருந்தாலும், எடப்பாடிக்கு ஆதரவாக மத்திய அரசு இருக்கிறது, மோடி இருக்கிறார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷா இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி தான் வெற்றி பெற்றிருக்கிறார். சரிங்களா? அதனால் வந்து எடப்பாடி ஜெயிச்சிருக்கார். ஆனால் கட்சி தோத்துருச்சு. எடப்பாடி ஜெயிச்சிட்டார். எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் இருக்கார். ஆனால் கட்சி தோத்துறது கட்சியினுடைய அது தேர்தலில் தானே சார் தெரியும். நம்ம தேர்தலில் ஜெயிக்கலைன்னா தான் கட்சி தோத்துருமே, அப்புறம் தெருவுக்கு வந்துருமே, என்ன பண்ண முடியும்? 10 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இல்லைன்னா கட்சியை நிலையாக வச்சிட முடியுமா எடப்பாடியால்? இன்றைக்கே கட்சி கலகலத்து போச்சுல்ல உங்களுக்கு. எல்லாமே ஏடிஎம் கேட்டு இருக்கக்கூடிய 33% ஓட்டு சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐ நீக்கினதுனால போச்சு. 44% ஓட்டு மக்கள் விரோத செயல்களுக்கு ஆதரவாக, மோடிக்கு ஆதரவாக இருந்ததுனால கிறிஸ்தவ, முஸ்லீம், ஏழை, தலித்துக்கு ஓட்டு, பொதுமக்கள் ஓட்டு போச்சு. போச்சா? இல்லை, அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தானே இப்போ தினகரன் வந்துட்டார் உள்ள. என்ன வந்துட்டார் தினகரன் மட்டும் வந்திருக்காரு. அவரை வச்சு என்ன பண்ணுறது? தினகரனோட இருந்தவங்களாம் போயிட்டாங்களே. தினகரனோட இருந்தவங்களாம் போயிட்டாங்க. தினகரன் மட்டும் வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, ஃபெமா கேஸ் இருக்குது. அதனால் தினகரன் மட்டும் வந்திருக்காரு. அதை வச்சு என்ன பண்ணுறது? தினகரன் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவாங்க? அப்போ அன்புமணியை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ். அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? அண்ணாமலை இப்போ வந்து இவருக்கு எடப்பாடிக்கு வேலை பார்த்துருவாரா? அண்ணாமலையை வச்சு பிஜேபியில் வச்சிருக்கதே பெரும்பாடாக இருக்குது. இப்போ அதிமுகவில் இருக்கிற கட்சியெல்லாம் பாதி பாதியாக இருக்குன்றீங்களா? எல்லாமே பாதி பாதியாக இருக்குது. பிஜேபி பாதியாக இருக்குது, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி பாதியாக இருக்குது, டிடிவி தனியாக இருக்கார், ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, தேமுதிக இல்லை. அப்போ அதிமுக என்ன கூட்டணியில் இருக்குது சொல்லுங்க? 2ஆம் இடத்துக்கு வரும். அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி 2ஆம் இடத்திற்கு வரும். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு முதல் இடத்திற்கு 2ஆம் இடத்திற்கு வேறு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்தனால என்ன சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒரு விஷயமா கூட இது இபிஎஸ் செய்யலாம் இல்லையா? கட்சியை காப்பாற்றுறாரு. கட்சியை காப்பாற்றி என்ன பண்ண? கட்சியை வெறும் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. தோற்ற பிறகு என்ன ஆகும்?
எடப்பாடியால் நிற்க முடியுமா? அப்போ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து சசிகலா மேடம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க, இவ்வளோ நாள் ஒன்றா இருக்கும்னு நினச்சாங்க, வரல. ஓபிஎஸ் ஆலையும் செல்ஃப் எடுக்கல. டிடிவி தினகரன் அகெயின்ஸ்டாக போயிட்டாரு. அப்போ இப்போ என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் கெடு விதிச்சாரு. செங்கோட்டையும் ஓடி போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு. இப்போ யார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அவுட்ஃப்ளோ எப்படி குறையும்னு பாருங்கள். அவுட்ஃப்ளோ எங்கேருந்து போகுது? ஏடிஎம்கேலேருந்து போகிற அவுட்ஃப்ளோ தான் பிஜேபியை ஃபில்லப் பண்ணுச்சு. ஏடிஎம்கேலேருந்து போகிற அவுட்ஃப்ளோ தான் நாம் தமிழரை ஃபில்லப் பண்ணுச்சு. ஏடிஎம்கேலேருந்து போகிற அவுட்ஃப்ளோ தான் விஜய் கட்சியை காப்பாற்றும்னு எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு நான் ஆணையிட்டால் பாட்டெல்லாம் பாடினார் விஜய். இந்த அவுட்ஃப்ளோவெல்லாம் வந்து சேனலைஸ் பண்ணி சசிகலா தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அவுட்ஃப்ளோ அங்கே போகாது, இங்கெல்லாம் இங்கே வந்துடுமே, சசிகலாட்ட வந்துடுமே. அப்போ இவங்களுக்கு போகக்கூடிய அவுட்ஃப்ளோ ஒரு பெர்சன்டேஜ் குறையும். நாம் தமிழருக்கு போகிற அவுட்ஃப்ளோ வந்து சசிகலா பக்கம் போகும். நம்மளுக்கு இங்கே போனால் தாண்டா கட்சி நம்ம பக்கம் வரும், நம்ம திரும்பி அதிமுக பின்னால் வரணும்னா சசிகலா தலைமையிலான ஒரு ஒருங்கிணைப்பு வந்தால் தான் நடக்கும் அப்படின்ற சூழல் வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்ஃப்ளோ ஏடிஎம்கேலேருந்து போகக்கூடிய அவுட்ஃப்ளோ ஃபீடிங் டு பிஜேபி, ஃபீடிங் டு நாம் தமிழர், ஃபீடிங் டு விஜய் வந்து கொஞ்சம் குறையும், பெர்சன்டேஜ் குறையும். ஒரு யூத் ஃபோர்ஸ் வேணால் அந்த பக்கம் போகும், மிச்ச ஃபோர்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டேக்னட் ஆயிரும். அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு 5% மேலே யாரை எதிர்பார்த்து விஜய் நிற்கிறாரோ அந்த அவுட்ஃப்ளோ குறைஞ்சிருவாங்க. அப்போ தனக்குரிய கட்சி தனது ரசிகர்கள் வாழ்க்கை 5% கிடைக்கும், கூட 2% வேணால் மற்ற அந்த அவுட்ஃப்ளோவில் வர சிந்தினது சிதறினது வேணால் கிடைக்குமே ஒழிய இதனுடைய ஃபுல் அறுவடை பண்ண முடியாது விஜயால். அப்போ அங்கே ஃபெயிலியர் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன? ஓபிஎஸ் வந்து அவருக்கு கேஸ் போட்டிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு நான் தான் வரணுன்ட்ருக்காரு, எம்ஜிஆர் உயிரை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ என்ன ஓபிஎஸ்க்குரிய ஒரே ஆப்ஷன்? எய்தர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தா, இன்றைக்கி சட்டசபையில் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் பேசுனதை பார்த்தா எம்ஜிஆருடைய ஆசையோடு ஸ்டாலின் மீண்டும் முதலாக வர வேணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு. எய்தர் திமுகவில் சேரணும், இல்லை திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், 2. இல்லை அப்படின்னா திமுக கிட்ட வந்து திரு மு.க. ஸ்டாலின்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். நான் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு ஆலோசனை கேட்டிருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை வந்து சசிகலாவோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எடப்பாடியை வந்து செக் வைங்க, எடப்பாடிக்கு செக் வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸ்டாலின் மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதனால் பல்வேறு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி ஓபிஎஸ் முடிவு பண்ண போகிறான்றதை பொறுத்து இருக்குது. இது வரைக்கும் அவர் ஒரு கான்கிரீட் முடிவு எடுக்கலை. கூட இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் அத்தியாயம் முடிஞ்சு போச்சுட்டாரு. அப்படிங்கும்போது அவர் ஓபிஎஸ் மகன் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அப்போ கூட வந்தவங்க அத்தனை பேரை இழந்து நிற்கக்கூடிய நிராதபாணியாக ஓபிஎஸ் இருக்கார். அப்போ ஓபிஎஸ்க்குரிய என்ன ஆதரவு? சசிகலாமாவுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், இல்லை திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் போராட்டம் வித் எடப்பாடி தொடரும், நான் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், ஆனால் நான் நிற்க மாட்டேன், எடப்பாடியை தோக்கடித்து அதிமுகவை மீட்டெடுத்து எம்ஜிஆர் உருவாக்கிய உயிர்ப்படி மீண்டும் அதிமுகவை கட்டமைப்பேன் அப்படின்னு வேணால் ஓபிஎஸ் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லுவாரான்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த ஆப்ஷன் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.